வாக்குத்தத்தத்தையே நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் வசனம் 3. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அவன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்னொரு தடவை கூட வாசிங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும். இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னென்னா, நீ கர்த்தரின் தோட்டத்தை போலாவாய். ஆமே. பெர்க்மான் செய்ய ஒரு பாட்டு ஒன்று பாடினார். அந்த பாட்டு எனக்கு மறந்துருச்சு. வற்றாத நீர் ஊற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திடுவாய், வாழ்நாளெல்லாம் நீ செழித்திடுவாய். ஒரு அற்புதமான ஒரு பாடலை அவர் பாடினார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். கர்த்தரின் தோட்டம் என்றாலும் ஏதேன் என்றாலும் எல்லாம் ஒன்று தான். ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார் என்பது ஒரே காரியத்தை நமக்கு குறிக்கிறது. ஆக்சுவலி இதனுடைய பேக்ரவுண்டு, இந்த வசனத்தினுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரேலிலே நாட்டிலே ரொம்ப குடியிருந்த போது கானான் தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து வைத்தார். அவர்கள் கானான் தேசத்திலிருந்து குடியிருந்து ஆண்டவர் தாவீது நாட்களிலும் சாலமோனுடைய நாட்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரலோகத்தை போலவே நல்ல செழிப்பாக ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருந்த சாலமோன் நாட்களிலே நம்ம வாசிக்கிறோம், அவனவன் அத்திமரத்தின் கீழும் அவனவன் திராட்சை செடியின் கீழும் சுகமாக என்ன செய்தாங்க, அவங்க தங்கி இருந்தார்கள் என்று பார்க்கும். சுகமாக இருந்தார்கள். அதிகமான யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, தேசம் சமாதானமாக இருந்தது. ஆனால் நாட்கள் கடந்து செல்ல இந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா கர்த்தரையும் மறந்து விட்டார்கள். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிரமாணங்களையும் மறந்து விட்டார்கள். அதாவது அவர்களுக்கு பிரமாணத்தை, கர்த்தருடைய வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இவர்களை நற்குல திராட்சை செடியாக எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து நாட்டினார். ஆனால் ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள் கசப்பான கனியை தந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படின்னா என்னென்னா, இவங்க தெய்வத்தை மறந்து விட்டார்கள். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய அவரை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு உண்டாக்கி கொண்டார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, விக்கிரகத்தை நாடி தேடி போய் பச்சையான எல்லா மரத்தின் கீழே அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இதில் பார்த்திங்கன்னா எப்ராயிம் கூட்டத்தார், தான் கோத்திரத்தார் ரொம்ப பாவம் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். ஆகவே தேசம் செழிப்பில்லாமல் போனது. ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களுக்கு சொன்னார், மனம் திரும்புங்க, விக்கிரகத்தை சேவிக்காதீங்க, பாவம் செய்யாதீங்க, பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் சொல்லியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ராஜாக்கள் கேட்காத பட்சத்திலே கர்த்தர் வடக்கே இருந்து ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணி யோயாக்கீன் சிதேக்கியா ஆகிய ராஜாக்களினுடைய நாட்களிலே கடைசி ராஜா சிதேக்கியாவை பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்குள்ள வந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே புகுந்து சிதேக்கியாவை கண்ணரண்டை பிடுங்கி அவனுடைய மகனை அவன் முன்னாடியே வெட்டி சாய்த்து தேசத்தில் இருக்கிற ஆலயத்தை இடித்து போட்டான். தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்ட அப்பேற்பட்ட மகிமையான ஒரு ஆலயத்தை இடித்தான். ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டது. அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தங்கம் இருந்தது. தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரங்கள் எல்லாம் இருந்தது. இல்லை, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய், பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் பாபிலோன் தேசத்தில் அந்த அவர்கள் வணங்குகிற தெய்வத்திற்கு முன்பதாக அதை வைத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
தேவாலயம் இடிக்கப்பட்டது. பைபிளில் வாசிக்கிற என்னன்னா, பெரிய வீடுகள், பணக்காரருடைய வீடுகள்லாம் அக்கினிக்கு இரையாக்கினார்கள். பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால், எருசலேமுடைய வால் தான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வால். அந்த வாளை அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்களேன் என்னோடு கூட சேர்ந்து. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8, 9, 10 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 25, 8, 9. 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமினுடைய சகல பில்டிங், எல்லா பில்டிங், சகல கட்டிடங்களையும், பெரிய வீடுகள், பணக்காரராக இருக்கிற எல்லா வீடுகளையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான் என்று பார்க்கிறோம். சுட்டெரித்து விட்டு எருசலேமில் அநேக யூத ஜனங்களை, இஸ்ரேல் தேசத்தில் யூத ஜனங்கள் எல்லாம் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கையில் விலங்கு போட்டு அந்த நேபுகாத்நேச்சார் அவனுடைய பாபிலோன் தேசத்துக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களை 70 வருஷம் அடிமையாய் வைத்திருந்தான். 70 வருஷம் அடிமையாக இருப்பார்கள். அதற்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, பல தீர்க்கதரிசிகளுடைய வாக்கின்படி அவங்க திரும்ப என்ன செய்வாங்க, எருசலேமுக்கு வருவார்கள் என்றும், தானியேல் அங்கே எரேமியாவுடைய புஸ்தகத்தை வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பலகணிகளை எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அவர் ஜெபம் பண்ணார் என்று பார்க்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த 70 வருஷம் கழித்து அவங்களை விடுவிக்கிறார். அவர்கள் பல பேஜாக என்ன செய்கிறாங்க, குழுவாக வர்றாங்க. எஸ்ராவினுடைய தலைமையிலே வந்து எஸ்ரா வந்து அதாவது செருபாபேல் அவங்களையெல்லாம் கூட்டி கொண்டு வந்து என்ன செய்கிறார், ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியானுடைய தலைமையில் வர்றாங்க. நெகேமியா வந்து அலங்கத்தை என்ன செய்கிறாரு, கட்ட ஆரம்பிக்கிறார். திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே வந்து நாட்டப்பட்டவர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட இந்த தீர்க்கதரிசனமான வசனம்தான் அல்லேலூயா இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அவர்கள் ஆறுதல் இல்லாதிருந்த கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதல் இல்லாமல் இருந்தது, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரா, ஆறுதல் செய்கிறார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து பாருங்க, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவார். ஆங்கில பைபிளில் இந்த 3 வார்த்தை இருக்கிறது. என்னன்னா, அதாவது வேஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. வேஸ்ட் பிளேஸ். வேஸ்ட் பிளேஸ்னா என்னது, கழிவு, அதுதான் வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, குப்பைகள். எருசலேம் எப்படியா மாறிச்சான், குப்பையாய் மாறிடுச்சான், வேஸ்ட் உள்ள இடமாய் மாறிவிட்டது. 2வது, அந்த ஸ்தலத்தை பார்த்து வர்ணிக்கிறார்கள், டெசர்ட்டா மாறிடுச்சு. டெசர்ட்னு என்னது, பாலைவனம். அடுத்தது அது வில்டர்னஸா மாறிச்சு. அப்படிங்கிற வில்டர்னஸ்னா என்னது, வனாந்தரம். வனாந்தரம் வேற, பாலைவனம் வேற. வனாந்தரம் என்பது காடுகள் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் சபை வீடெல்லாம் இல்லாதப்போ இது எப்படி இருந்ததோ இதை பேர் வனாந்தரம்பாங்க. ஆனால் பாலைவனம் என்பது டெசர்ட் அப்படிங்கும்போது அங்கே என்னதான் இருக்கும், மணல் தான் இருக்கும். ஃபுல்லாக மணல் இருக்கும், பயங்கரமாக வெயில் காயும், ஒட்டகத்தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இல்லை, அங்கே குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காது, கள்ளிச்செடியை தவிர ஒன்றும் நமக்கு இருக்கு. அது போல ஒரு வேஸ்டாக, ஒரு பாலைவனமாக, ஒரு வனாந்தரமாக எருசலேம் பட்டணம் இருந்தது. ஆண்டவர் சொல்றார், இந்த பட்டணத்தை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி இந்த பட்டணத்தை ஏதேனை போலவும் இந்த பட்டணத்தை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இது யாருக்கு சொல்றார் அப்படின்னா, ஒருவேளை இது
யூதர்களுக்கு சொல்லி அவர்கள் அந்த தேசத்திலே திரும்ப வந்து 70 வருஷத்துக்கு பிறகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய காலத்திலெல்லாம் அந்த எருசலேம் பட்டணம் எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திரும்ப பில்டிங்கெல்லாம் கட்டினாங்க. திரும்பவும் இடிந்த போன அந்த தேவாலயத்தை ஏரோது கட்டி கொடுத்தார். அப்படி முன்னாடி ஏரோதெல்லாம் கட்டி கொடுத்தார். அந்த ஆலயத்திலேயே யார் வந்தார்? இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று இந்த ஹிஸ்ட்ரியில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வாசிக்கிறோம். அந்த டைமில் தான் பரிசேயர் உருவானாங்க, சதிசேயர் உருவானாங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நல்லா கவனிங்களேன். எல்லாம் இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படி அந்த ஸ்தலத்தை கர்த்தர் தேடுதல் அடைய செய்தார். நல்ல பட்டணங்கள் கட்டப்பட்டது, தேசம் செழித்தது, ஆசீர்வாதமாக இருந்தாங்க. இந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாய் இந்த வாக்குத்தத்தத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் வைத்து பார்க்கும்போது ரொம்ப டெக்னாலஜியில் பாலைவனத்தை அவங்க சோலைவனமாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. டெசர்ட்டில் எவனாவது பாலைவனத்தில் பெரும்பகுதி இஸ்ரவேல் தேசத்தில் டெசர்ட் தான் இருக்குது, பாலைவனங்கள் தான் இருக்குது. அந்த பகுதியில் அந்த பாலைவனத்தை தோட்டமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட டெக்னாலஜியை பயன்படுத்தி கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த கடைசி காலங்களில் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக, அதாவது உண்மையை நம்ம வந்து கண்ணில் பார்க்கிறபடி அந்த வனாந்தரத்தை, அந்த பாலைவனங்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயல் நிலமாக, கனிதரும் செடியாக, திராட்சை செடியாக, அத்தி மரங்களை நாட்டுகிற காரியமாக அதை என்ன செய்திருக்கிறாங்க? வைத்து அவ்வளோ டெக்னாலஜிக்கலே ரெடி பண்ணி வைத்திருக்கிறாங்க. உப்பு நீரை நல்ல நீராய் மாற்றுவதற்கு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. போர்வெல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய இருக்கிற டெக்னாலஜிக்கல் எல்லா பொருட்களுமே கண்டுபிடிக்கப்பட்டது யூதர்களினாலே. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் அவங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்ம தான் சியோன். அல்லேலூயா. ஆவிக்குரிய சியோன் யாருங்க? சபைதான். தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆவிக்குரிய சியோன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கூட ஆவிக்குரிய அர்த்தத்தில் பாலைவனமாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்கலாம்? வனாந்தரமாக இருக்கலாம். வேஸ்ட் பொருளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேற்றப்படுவீர்கள். பைபிளை வாசிக்கிறோம். ஆண்டவர் வனாந்தரத்தையும் பாலைவனத்தையும் வேஸ்டுள்ள இடத்தையும் ஆண்டவர் கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்கள் நம்மெல்லாம் கர்த்தரின் தோட்டத்தை போல மாற வேண்டாமா? நிச்சயமாய் மாறணும். ஆமென். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். எப்படி, அதாவது வனாந்தரம் எப்படி வயல் நிலமாய் மாறும், வனாந்தரம் பாலைவனம் எப்படி செழிப்பாய் மாறும். வேதத்திலே அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க பார்க்கலாம். 32. உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் எப்படி இருக்கும்? முதல்ல அது கீழே இருக்கிற 2 வசனத்தை வாசிங்க. அது கீழே இருக்கிற 2 வசனம் 32. இல்லை சாரி, மன்னிக்கணும். 32 பாருங்க, 12வது வசனத்தில் வந்து வாசிங்க பார்க்கல. செழிப்பான வயல்வெளி நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைத்திருக்கும். பாருங்க, அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாயிருக்கும், மேடும் துருகமும் என்றென்றைக்கும் கெபிகளாகும், ஆவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது வனாந்தரமாக இருக்கும், பாலைவனமாக இருக்கும், குப்பமேடாக இருக்கும். ஆனால் உன்னதத்திலிருந்து தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டா அது எப்படி மாறுதான்? அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி பிக் ஃபாரஸ்டாக மாறும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட்டார் என்றால் நம்முடைய வறண்ட வாழ்வு, நம்முடைய வேஸ்டான வாழ்வு, அல்லேலூயா, நம்முடைய பாலைவனம், இதெல்லாம் எப்படி மாறுது? செழிப்பாக மாறும்.
அல்லேலூயா. வயல்வெளியாய் மாறும். அது ஒரு பெரிய தேவனுடைய தோட்டத்தை போல மாறும். ஒரு பெரிய காடாக எனப்படும் என்று இங்க வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய அதே போல ஒரு ரிலேட்டடான வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இருக்கிறது. நீங்க பாருங்க. 36ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இந்த பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. எருசலேமை குறித்து ஆண்டவர் அதனுடைய பட்டணத்தை குறித்து சொல்றார். என்னன்னா, பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல மாறிற்று என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்போ ஏதேன் தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை, அதனுடைய பட்டணங்கள் எப்படி மாறிச்சு தெரியுமா? எப்படி மாறிச்சு தெரியுமா? அந்த கீழே இருக்கிற இன்னும் வசனங்களை, மேலே இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 24வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை நான் கொண்டு வருவேன். ஆண்டவர் தீர்க்கதரிசனமா எசேக்கியேல் மூலமா சொல்றாரு. நீங்க பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பவும் எங்க வர போறீங்க? உங்க சுய தேசத்துக்கு, சொந்த நாட்டுக்கு வர போறீங்க. அப்படி வரும். எப்படி அது பாழான கிடந்த பட்டணம் செழிப்பாய் மாறும், ஏதேன் தோட்டத்தை போல மாறும் அப்படின்னா அதுக்கு பதில் பாருங்க, இங்கே இருக்கிறது வாசி. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகத்தையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். கீழே அடுத்த வசனம் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை, புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 27வது வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன். அப்பொழுது என்ன நடக்கும்? 35வது வசனத்துல வாசிக்கிறோம், பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல மாறுமா. பார்த்தீங்க எவ்வளவு ரிலேட்டடான வசனமா இருக்குது. புதிய ஆவியை உனக்கு நான் கட்டளையிடுவேன், என்னுடைய வார்த்தையின்படி நடக்க உங்களுக்கு நான் செய்வேன், கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு புதிய ஆவினால் உங்களை நிரப்புவேன். அப்பொழுது பாழாய் கிடந்த அந்த பட்டணம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். இங்கே சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், என்னன்னா இந்த பட்டணம் ஒரு காலத்திலே வனாந்தரமா இருந்தது, இந்த பட்டணம் ஒரு காலத்திலே வேஸ்ட் பிளேஸா இருந்தது, கழிவுகள் போடப்படுகிற இடமா இருந்தது, இந்த பட்டணம் ஒரு நாள் பாலைவனமா இருந்தது. ஆனால் கர்த்தர் தேவனுடைய ஆவியை அந்த ஜனத்தின் மேலே ஊற்றும் போது அந்த பட்டணம் எப்படியாய் மாறுது? கர்த்தரின் தோட்டத்தை போல, ஏதேனை போல அது மாறிவிட்டது என்று ஜனங்கள் சொல்லுவார்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், ஆவியானவர் நமக்கு வெறும் வல்லமைக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, வழி நடத்துவதற்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, பாவத்தையும் நீதியும் நியாய தீர்ப்பை கண்டித்துணர்த்துவதற்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, ஒரு வார்த்தை நம்ம சொன்னா போதும், என்னுடைய வாழ்க்கை, வனாந்தரமான என்னுடைய வாழ்க்கையை, பாலைவனமான என்னுடைய வாழ்க்கையை, வேஸ்டான என்னுடைய வாழ்க்கையை நீ செழிப்பாக மாற்றும் என்று ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, உன்னதத்தின் மேலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி ஆகும். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்ம மேல இறங்கிட்டார்னா ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் என்னது அந்த வசனத்தை வாசித்தோமே,
ஆமாம், வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக பிக் ஃபாரஸ்டா மாறும். ஏதேன் தோட்டத்தை போல மாறும். இது நம்மனால் உண்டானது அல்ல, இது பலமும் அல்ல, இது பராக்கிரமம் அல்ல, இது தேவ ஆவியினாலே மாறும். ஹல்லேலூயா. அந்த பாடல் சொன்னது போல, வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல இருப்பாய். எப்பொழுது நல்ல கனிகளை தந்து நல்ல பசுமையும் புஷ்டியுமாய் நல்ல ஆரோக்கியமாக நல்ல செழிப்பாக கர்த்தர் நம்ம மாற்றுவார். அதனால் ஆவியானவரை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வானங்களை, வானாதி வானங்களை, பூமியை, சந்திரனை, நட்சத்திரங்களை, ஆல் ரா மெட்டீரியல்ஸை உண்டாக்கினது யாரு? நம்முடைய தேவன். யாரை கொண்டு உண்டாக்கினார்? ஆவியானவரை கொண்டு உண்டாக்கினார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஏதேன் தோட்டத்தை யார் தான் உண்டாக்கியிருப்பா? ஆவியானவருடைய கிரியினால தான் உண்டாக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஏதேனாக மாற்றுவது நம்முடைய தேவனுடைய கரத்துல தாங்க இருக்குது. நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். பாலைவனமாய் இருந்த வாழ்க்கை சோலைவனமாய் மாறட்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையை சோலைவனமாய் மாற்றுவார். நம்ம சபையை சோலைவனமாய் மாற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை பாலான இடமாய் இருக்கலாம், வனாந்தரமாய் இருக்கலாம், அல்லேலூயா, ஒரு பாலைவனமாய் இருக்கலாம். தேவ ஆவியானவர் நம்ம மேல இறங்க 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 ஆண்டவர் ஒரு பெரிய லெவலுக்கு, ஒரு பெரிய காடாக எனப்படுகிற அளவுக்கு நம்முடைய சபையை மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். சரி, இப்போ ஆண்டவர் சொன்னாரு நம்ம எல்லாரையும் எப்படி மாத்துறாரா? ஏதேனை போல மாற்றாரு, கர்த்தரின் தோட்டத்தை போல மாத்துறாரு. ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு நமக்கு தெரியுமா? நிறைய காரியங்கள் இருக்கு. ஏதேன் தோட்டத்தினுடைய நான் அவுட்லைன் மாத்திர சொல்ல போறேன். சொல்லி ஒரு 7 பாயிண்ட்டை சொல்லி முடிக்க போறேன். அது போல ஏதேன் தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா சொன்னவர் செய்யாம விடமாட்டார். ஆமென். வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் என் தேவன் இருக்க மாட்டார். நிச்சயமாய் அவர் செய்வார் என்று நம்ம முழு நிச்சயமாய் நம்பும்போது இந்த ஸ்தலம், நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் கர்த்தர் நிச்சயமாகவே ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, அதாவது ஏதேன் தோட்டம் என்பது ஆண்டவர் மனிதனை, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கப்பட்ட இடம்தான் என்னது? ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மெட்டீரியல்ஸையும், எல்லா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவனுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி கர்த்தர் அந்த தோட்டத்தை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. வாட்டர் சோர்ஸாக இருக்கட்டும், அது பழங்களாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு அழகான குளிர்ந்த தோட்டம் அது. பைபிளில் அதாவது ஏதேன் என்றாவே மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதேன்னா என்னது? ஆமாம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈடன் கார்டன்? ஹாப்பி. அல்லேலூயா. கிளாட்னஸ். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற அர்த்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏதேன் தோட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையுமே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடம்தான் ஏதேன் தோட்டம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியது, எல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். பைபிளில் நமக்கு இருக்கு, மனுஷனுக்கு தேவையான வெளிச்சம் சூரியனை கர்த்தர் உண்டாக்கினார். இரவிலே ஆண்டவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அவனுக்கு தேவையான நிலா வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஊட்டி மாதிரி குழு 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 குழுன்னே இருக்கிற இடம் தான் எது? ஏதேன் தோட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா தங்கம் இருந்தது, வைரம் இருந்தது. பாருங்க, பைபிள் இருக்கு. அவனுக்கு தேவையான உணவு, நல்ல உணவு இருந்தது. ஃப்ரெஷ்ஷான உணவு கர்த்தர் எங்கே வச்சிருந்தாரு? ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தார். ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் பூசி, ஆனால் ஒன்றை மட்டும் என்ன செய்யாத, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம்
நீ தொடாதபடிக்கு ஜாக்கிரதையாரு. மற்றபடி நீ எல்லாம் புசி. எல்லா பழ வகைகளும் எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அவன் உணவுக்கு தேவையானது பனி ஏதேன் தோட்டத்திலே இருந்தது. பறவைகள் இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு வேலை கொடுத்தார். வேர்வை இல்லாத வேலையை கொடுத்தார். வேர்வை ஒரு சொட்டு கூட எங்க வரல. ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வைத்தார். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் பெயரிடும்படியாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் தான் எது? ஏதேன் தோட்டம். ஆண்டவர் ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டை மோரியா மலையில வைத்திருந்தார் பாருங்க, ஆயத்தமாக இருந்து. யெகோவா ஈரே. ஆமென், அல்லேலூயா. அது போல ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் போவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவர்களுக்கு குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னாரு. நீ கட்டாத வீட்டை நான் தருவேன். நீ நடாத நாற்றையெல்லாம், அங்க இருக்கிற செடி, அங்க இருக்கிற பல வகைகளை எல்லாம் நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. நீ போகிற அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நீ விதைக்க வேண்டியதில்லை, எல்லாமே உனக்கு அங்க ரெடியா இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆயத்தமாக்கப்பட்ட இடம்தான் என்னது அப்படின்னா கர்த்தரின் தோட்டம். இது கர்த்தரின் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அங்க வீடு கட்டினாங்க, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொன்ன, நீ கட்டாத வீட்டில் நீ குடியிருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்களே, ஜாதிகளை துரத்தி விட்டு கர்த்தர் அந்த தேசத்தை அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு நேராய் அவர்களை கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அதுதான் ஏதேனுடைய வாழ்க்கை. அதுதான் கர்த்தரின் தோட்டத்தை போல உள்ள வாழ்க்கை. அந்த வாக்குத்தத்தத்தை தான் யாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? நமக்கு. உன்னை நான் கர்த்தரின் தோட்டத்தை போலாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. நல்ல பழங்கள், கனிதரும், அதாவது காற்று, நிறைய செல்வம் இருந்தது. எல்லாம் ஆயத்தமாக இருந்த இடம் தான் பாருங்க. செல்வம் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி ஒன்று ஓடிச்சுன்னு பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஏதேன் தோட்டத்திலேயே கர்த்தர் ஒரு நதியை உருவாக்குறார். அந்த நதி எங்க ஓடுதான்? ஆவில. அந்த ஏதேனிலிருந்து அந்த நதி பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் ஓடிச்சான். இந்த 4 பெரிய ஆறுகளாய் ஓடி முதலாம் ஓடிச்சு. அதுக்கு அந்த 4 ஆற்றுக்குனுடைய பேரு எழுதப்பட்டிருக்கிறது. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். 2ஆம் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். இல்லை, பொன் விளைகிறதான ஒரு தேசம், பொன் விளைகிறதான இடம் ஏதேன் தோட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க பொன் இருந்தது. அடுத்தது 2ஆம் ஆற்றிற்கு கீகோன் என்று பெயர். எத்தியோப்பியா தேசம் முழுவதும் ஓடிட்டு. இது பெரும்பாலும் இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு இப்போவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்கே இருந்ததாக. ஆனால் தோட்டம் இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. கர்த்தர் அந்த தோட்டத்தை எடுத்துட்டார். இல்லை, ஆனால் இதை யூகித்து பார்த்தால் எத்தியோப்பியா தேசம் எங்கே இருக்குது? ஆப்பிரிக்கா கண்டத்தில். அது ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய ஒரு தலைநகர் இல்லை. அதாவது கந்தாகே மந்திரியானவருக்கு கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாக இருந்த ஒரு மனிதன், அந்த ஊர். அவர் முதல்ல எத்தியோப்பியா தேசத்துக்கு மிஷினரியாய் போனார் என்று பார்க்கிறோம். இல்லை, அன்னகனாக இருந்தார். எருசலேமில் விட்டு திரும்பி போகும்போது எத்தியோப்பியா தேசத்துக்கு போனால் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சிலை அங்கே இருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. நல்லங்க, எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா கண்ட பக்கத்தில். அடுத்தது 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். ஐப்ராத்து நதி யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ஆடுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்னது? மெசபதோமியா என்று நாடுகள் என்று சொல்லுவார்கள். யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் இதெல்லாம் ஹிஸ்டரியில் படிச்சிருக்கிறது தானே. அந்த பகுதியை ஒட்டியுள்ள வருகிற இடங்கள் தான் இதெல்லாம் என்று நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் தோட்டத்தை போய் தேடினா நமக்கு கிடைக்காது. எப்படி மோசையை கர்த்தர் அடக்கம் பண்ணது போல ஆண்டவர் தோட்டத்தை என்ன பண்ணிட்டாரு? எங்கேயோ கொண்டு போய் மடக்கம் பண்ணிட்டார், மறைச்சி வச்சுட்டார். ஏன்னா திரும்ப உள்ள வந்து அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டு என்றைக்கும் அவன் உயிரோடு கூட இருக்காதபடிக்கு கர்த்தர் அதை மாதிரி என்ன செய்துட்டாராம் பண்ணிட்டார் என்று பைபிள் இருக்கு. அல்லேலூயா.
ஜீவ விருட்சத்தின் கனியே அப்படிதான். அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்றா ஃபர்ஸ்ட் திங், உனக்காக சகலவற்றையும் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அந்த இடம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆண்டுகொள். ரெண்டாவது வசனம், அந்த வசனத்தை 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ராஜாவாக ராணியாக கர்த்தர் முடிசூட்டினார். அவர்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார்கள் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதத்திலே நம்ம போய் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கீழே பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீ ஆளுகை செய். ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரின் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? தேவன் தன்னுடைய கைகளின் கிரைகளை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவது தான் அதனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு ராஜாக்களுடைய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம், அந்த வசனத்தை வாசிக்கலாமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம். இந்த 8வது சங்கீதம் தான் ஆம்ஸ்ட்ராங் நிலவிலை போய் வாசித்தார். ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை பற்றி வாசிக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு அவர் இறங்கி அந்த நிலாவினுடைய மண்ணிலே நின்று பைபிள் திறந்து 8வது சங்கீதம் வாசித்தார். அந்த சங்கீதத்தை தான் நம்ம இப்போ படிக்க பார்க்கலாம். அவர் சொல்கிறார், 3வது வசனம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனும் நட்சத்திரத்தையும் பார்க்கும்போது, இதை பார்த்துட்டு அப்படியே படிக்கிறார். அடுத்தது, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறுவேனாக்கினீர், மகிமினாலும் கனத்தினாலும் அவனை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவனை முடிசூட்டினார். அவனுக்கு ராஜாவின் போஸ்டிங்கை கர்த்தர் கொடுத்தார். ராணியின் அதிகாரத்தை கர்த்தர் ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். சூரிய சந்திர நட்சத்திரத்தை, பூமி, மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும், சமுத்திரத்தினுடைய மச்சங்கள் எல்லாம் நீ ஆண்டுகொள் என்று கர்த்தர் சொன்னார். அவைகளெல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம் 6வது வசனம். உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் நீ அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகளையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆளுகை செய்கிறவர்கள் மனிதன் மீது மாத்திரமல்ல, தேவனுடைய சகல இயற்கையின் மேலே நமக்கு கர்த்தர் நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம், ஏதேனுடைய தோட்டத்தினுடைய 3வது ஆசீர்வாதம் என்ன? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல பாதுகாப்பு. ஆண்டவர் எப்படி யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்தது போல, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்தாரு? எல்லாவற்றையும் பாதுகாப்பு. பாருங்க, கர்த்தர் அவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் எப்படியோ பிசாசனவன் எங்க வந்துட்டான்? ஆமா, எல்லா மிருகங்களை பார்க்கலும் கர்த்தர் சர்ப்பத்தை தந்திரமாகவே கர்த்தர் உண்டாக்கினார். அதை யார் யூஸ் பண்ணிக்கிட்டா? சாத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனால் இந்த ஏதேன் தோட்டம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கிற ஒரு தேட்டம். சுடரொளி பட்டயத்தை வீசி கொண்டிருக்கிற தூதர்கள் பாதுகாப்புக்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிற ஒரு தோட்டம் தான் இந்த ஏதேன். கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கும். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். நம்மெல்லாம் யாருங்க? மறைவு கட்டப்பட்ட, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு அக்கினி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. தூதர்களை கொண்டு நம்முடைய பாதங்கள் கல்லில் இராதபடிக்கு தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இது பாருங்க, இப்படி இருக்கு பாதுகாப்பு. மூணாவது பாயிண்டா. நாலாவது பாயிண்ட் என்னன்னா, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்குரிய நல்ல தோட்டம். ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை நம்ம கர்த்தர் யாரை உண்டாக்கணும்? ஆதாமையும் ஏவளை கர்த்தர் உண்டாக்கி அவங்க மூலமா ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அவங்க மூலமாய் வருகிற பரிசுத்த சந்ததி பூமியை நிரப்பணும், ஏதேன் தோட்டத்தை நிரப்பணும் அப்படிங்கிறது தேவனுடைய பிரதான நோக்கமாக வேலையாக இருந்தது. ஆமென். ஆனால் அவங்க பாவம் செய்ததுனால அங்கே ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தரால் என்ன செய்ய முடியல? உண்டாக்க முடியவில்லை. அந்த பரிசுத்த சந்ததியை கர்த்தர் எங்க உண்டாக்கி கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு சபையில கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அந்த 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு பரிசுத்த ஒரு சந்ததியை உருவாக்கும்படி. ஆனா அந்த பரிசுத்த சந்ததி ஏதேன் தோட்டத்துல உருவாக்கல. ஆனால் சபைங்கிற தோட்டத்துல கர்த்தர் அந்த பரிசுத்த சந்ததியை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த சந்ததி யாருதான்? நீங்களும் நானும் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டம் ஒரு பாரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. பாரடைஸ்னா பரலோகத்தை போல. பைபிளில் 7 விதமான பரலோகத்தை சொல்லுகிறார்கள். 7 விதமான பரலோகம் பைபிள் இருக்கு. பாரடைஸ் பரலோகத்தை பைபிள் இருக்கிறதா சொல்றாங்க. முதல் பாரடைஸ் எதுனா ஏதேன் தோட்டம். 2வது பாரடைஸ் எதுனா நோவாவுடைய பேழை. அங்கே எந்த குறைவு இருந்ததா? மிருகங்கள் எல்லாம் ஒன்றா வாழ்ந்தது. 3வது பாரடைஸ் எங்க அப்படின்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த விஷயத்தை சொல்றாங்க. 4வது பாரடைஸ் என்னன்னா சாலமோனுடைய நாட்கள். அவனவன் அத்திமரத்தின் கீழ் இருந்தாங்க, அது ஒரு பாரடைஸ் சொல்றாங்க. 5வது பாரடைஸ் எதுனா சபை 5வது பாரடைஸை சொல்றாங்க. 6வது பாரடைஸ் எது சொல்றாங்கன்னா 1000 வருட அரசாட்சி பாரடைஸ் சொல்றாங்க. 7வது ஒரு பாரடைஸ் சொல்றாங்க, அதுதான் என்னது? பரலோகம். அல்லேலூயா. பரம எருசலேம் பரலோகம். அதுதான் 7 பாரடைஸ் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ சபை என்பது ஒன் ஆஃப் த பாரடைஸ். இது ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி. ஆண்டவர் சொல்றார், இந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த சந்ததி வரல. ஆண்டவர் எங்க வர வச்சிருக்கிறாரு தெரியுமா? இங்கே சபைக்குள்ள அந்த பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை போலவே ஒரு பரிசுத்தராய் நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 5வது பாயிண்ட் என்னன்னா, தேவனோடு நல்ல உறவு, ஐக்கியம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு இடம். எந்த இடம் அப்படின்னா இந்த ஏதேன் தோட்டம், கர்த்தருடைய தோட்டம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஆதாமை ஏவாளை தனியாகவே விடவில்லை. ஆமென். அல்லேலூயா. அழகா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, இன்டிமசி வித் காட். அவங்க தேவனோடு கூட ஒரு நெருக்கத்திலே இருந்தார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அந்த குடும்பம் தேவன் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருந்தார் அந்த வீட்டில். அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் அவங்களுடைய 2 கரத்தை பிடிச்சு தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தார். ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார், அவர்களோடு கூட உறவாடினார் என்று பார்க்கிறோம். நெருக்கமான உறவு கடவுளுக்கும் அவங்களுக்கும் இருந்தது. அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் அவர்களை விட்டு விலகவே இல்லை. எவ்வளோ வருஷமாய் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அவங்களை வைத்திருந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. இன்டிமசி வித் காட். தேவனோடு கூட அவங்க நெருக்கமாக இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேனுடைய ஆசீர்வாதம் என்ன? தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் அவங்க உறவில் இருந்தார். தேவனோடு கூட முகமுகமாய் பேசினார். ஆமென். சோத்திரம். 6வது விஷயம் என்னன்னா,
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் உள்ள இடம் தான் இந்த இடம் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? அங்கே சந்தோஷம், ஒரே ஹாப்பினஸ். அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, அழுகை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, வேர்வை இல்லை. அல்லேலூயா, ஒரே சந்தோஷம்தான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51 இந்த கடைசி ஃபுல்லாக வாசிங்க பார்க்கலாம். 51:3 வாசிங்க, ஃபுல்லாக வாசிங்க, ஃபுல்லாக வாசிங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அடுத்தது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் எங்கே உண்டாயிருக்குமா? கர்த்தரின் தோட்டத்தில் உண்டாயிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து அவங்க வந்த போது ஆலயத்தை கட்டும்போது அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை பார்த்த அந்த முற்பிதாக்கள் எல்லாரும் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது, எஸ்ரா அவங்கள பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே பார்க்குறோம் துதியின் சத்தம், ஆராதனை சத்தம், கீத வாத்தியங்களை சத்தத்தை எல்லாம் கேட்டபோது மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று பார்க்க. ஏன்னா அந்த பாலும் வனாந்தரமாய் இருந்த ஆண்டவர் சீயோனை, எருசலேமை கர்த்தர் இப்போ ஏதேன் தோட்டத்தை போல மாற்றி இருக்கிறார். ஆகவே அங்கே கீத சத்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே சந்தோஷம். பைபிளில் வாசிக்கிறோமே, நீதிமானுடைய கூடாரங்களில் என்ன உண்டாயிருக்கிறது? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அப்போ உங்க வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாய், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, கீத சத்தங்கள் நிறைந்த வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியா ஒன்று என்னன்னா பாருங்க, அந்த தோட்டத்தில் வியாதி இல்லைங்க. ஏதேன் தோட்டத்தில் வியாதி இருந்துச்சு? வியாதி இல்லை. ஏதேன் தோட்டத்தில் வறுமை இருந்துச்சா? எங்கேயுமே வறுமை பார்க்க முடியாது. ஏதேன் தோட்டம் பசி இருந்துச்சா அவங்களுக்கு? இல்லை, பசி இல்லை. தாகம் இருந்துச்சா? ஆதாம் என்னைக்காவது சொன்னாரா, ஆதாமே ஆண்டவரே எனக்கு தாகமாக இருக்குதுன்னு? சொல்லலை. அடுத்தது வேதனை இருந்துச்சா? ஏதாவது கஷ்டம் இருந்ததா? இஎம்ஐ பிரச்சனை இருந்ததாங்க? லோன் கட்டணுமே, கடனை கட்டணுமே, வீட்டுக்கு வாங்கி வச்சிட்டோமே, ஏதாவது இருந்தது? இல்லை. அவனுக்காக கர்த்தர் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, பிளஸ்ட் பிளேஸ். ஆமென், பிளஸ்ட் பிளேஸ். ஹல்லேலூயா. அப்படி வாசிக்கிறோம். அது அடுத்த சாபம் அங்கே இருந்துச்சா? இல்லை. வியாதி இருந்துச்சா? சிங்கம் ஆதாம கடிச்சுதா? யானை ஆதாம மிதிச்சுதா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பரலோகம் போல அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்தது. ஆமென். நல்ல தோட்டம், நல்ல வெதர், நல்ல அவனுக்கு தேவையான எல்லாமே கர்த்தர் அதில் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் ஏதேனை தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார் என்றார். அதற்குரிய ஆசீர்வாதம், அதிலிருந்து ஆசீர்வாதம் என்ன? ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, உனக்காக நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்திருக்கிறோம் இடம். ரெண்டாவது, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக பழுகி பெருகும்படியான இருக்கிற இடம். மூன்றாவது, தோட்டம் என்பது பாதுகாப்புள்ள இடம். அல்லேலூயா. நாலாவது என்னன்னா, நல்ல குடும்ப வாழ்க்கைக்குரிய நல்ல தோட்டம் அது. அடுத்தது, தேவனோடு நல்ல இன்டிமசி வித் காட், தேவனோடு கூட நல்ல நெருங்கிய உறவை வைத்து கொள்ளுகிறதான இடம் அது. அடுத்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் உள்ள இடம். சந்தோஷம், ஹல்லேலூயா, ஹாப்பினஸ். அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீரில் வேதனை இல்லாத ஒரு இடம் ஏதேன் தோட்டம். அடுத்து கடைசியான அந்த தோட்டத்தில் வியாதி இல்லை, வறுமை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, வேதனை இல்லை, போராட்டம் இல்லை, எந்த கடன் பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா. சாபம் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு இடம் அந்த தோட்டம். ஆண்டு சொன்ன அதே போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், உனக்கு ஆறுதலை படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பீங்க. ஆண்டவர் மரணம் இல்லாத ஒரு இடம், அதை சொல்ல மறந்துட்ட பார்த்தீங்களா? மரணம் என்பதே இல்லாத ஒரு இடம் எது சொல்லுங்க? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்திலேயே உண்டாக்கப்பட்ட அந்த ஆதாம் இருந்திருப்பான், பாவம் செய்யாமல் இருந்திருப்பான் என்றார். அவனுக்கு மரணமே அங்கே இல்லை. அல்லேலூயா. பாவம் செஞ்சபடினால தான் மரணம்.
பாவம் செய்து அவனுக்கு மரணம் வர்றதுக்கு 900 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த இடம் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. அந்த ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால தான் கர்த்தர் திரும்ப 1000 வருட அரசாட்சி கொண்டு வர்றார். அதில் 1000 வருஷம் அவங்க இருப்பு வராங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் இல்லாத ஒரு, கண்ணீர் இல்லாத ஒரு இடம், துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத ஒரு இடத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். சந்தோஷமும் கீத சத்தமும் உண்டார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கப்பட்ட இடம். ஆமென். அவன் வாழ்வதற்கு தேவையான இடம். அழகா பச்சை பசேர்னு அந்த 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 தோட்டத்திலேயே படுத்து தூங்கினான். எந்த பாம்பும் வராது, பூச்சி வராது, தேளு வராது. அல்லேலூயா. எது நம்மை தீண்டாது, எதுவும் கடிக்காத ஒரு இடம் அந்த இடம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்துக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உன்னை ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல இந்த